நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. அதனால கன்டினியூஸா வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. இனிமேலு ஐ வில் கீப் யூ ஆல் அப்டேட்டட். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். அதாவது வந்து தோட்டத்தில என்னென்ன கிராப் போட்டிருக்கோம். அதாவது செகண்ட் டைம் வந்து மக்காச்சோளம் நட்டுருந்தோம். ஸோ, அதுக்கு அந்த ஈல்டு எப்படி இருக்கு? அதோட குரோத் எப்படி இருக்கு? என்னென்ன ரகம் போட்டிருக்கோம்? அதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்ப்போம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில வந்து அடுத்து நெறையா டெவலப்மெண்டல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு கிராப்பும் பிளான் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. 2 கிராப் இந்த தடவ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒண்ணு வந்து மெயின் கிராப்பு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர் கிராப்பு. மெயின் கிராப் வந்து முருங்காயும், இன்டர் கிராப் வந்து சொரக்காயும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 2 கிராப் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எதுக்கு இந்த சீசன்ல வந்து ஸ்டார்ட் பண்றோம்? இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு அசம்ப்ஷன்ல பண்றோம். இதுக்கு மேல வந்து இயற்கை கையில தான் இருக்கு. ஏன்னா மழை பெய்யறதோ, வெயில் அடிக்கிறதோ, அதெல்லாம் வந்து நம்ம கையில இல்லைங்களா? ஸோ, அதனால வந்து இந்த தடவ 2 கிராப் வந்து இப்ப அடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அ அந்த கிராப் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்டர் கிராப் வந்து சொரக்கா சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அதே மாரி முருங்கா செடிக்கு செடி என்ன ஸ்பேஸிங்கு, வாய்க்கால் டூ வாய்க்கால் என்ன ஸ்பேஸிங்கு, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மக்காச்சோளத்த பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். மக்காச்சோளம் வந்து எப்படி மக்காச்சோளத்துக்கு வந்து நல்ல குரோத், நல்ல ஈல்டு வரதுக்கான மேஜர் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, சன்லைட். இப்போ இது வந்து நம்மோ நட்டுருக்கிறது வந்து கரெக்டான ஸ்பேஸிங்கில இருக்கா? இல்லையான்னு பார்க்கறதுக்கு வந்து, செடியிலே நம்ம இண்டிகேஷன் இருக்கும். செடியே நம்மட்ட சொல்லும். இந்த மாரி வந்து எனக்கு சன்லைட் கரெக்ட்டா பத்தல அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேஜில நமக்கு தெரியும்னா, நமக்கு வந்து நல்லா மேல வரைக்கும் வந்து, அதுக்கு மேல நம்ம டாசலும், சில்கிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகுறப்ப, நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து நமக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்து சன்லைட் பத்தல அப்படிங்கிறது. நான் எதுக்கு வந்து இந்த ஸ்டேஜில நான் சொல்றேன்னா, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் நல்ல சத்தான காடா இருந்ததுன்னா, ஒரு 8 அடி, 10 அடி சுத்தமா வந்து மக்காச்சோளம் மேல போயிரும். ஸோ 8 அடி, 10 அடி மேல போச்சுன்னா, சன்லைட் வந்து உள்ளுக்குள்ள மேக்ஸிமம் என்டர் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேஜில தான் நமக்கு வந்து இண்டிகேஷன் தெரியும். சன்லைட் வந்து போதுமா? இல்லையான்ட்டு. ஸோ நம்ம இத பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்பேசிங் வந்து கரெக்ட்டா இருக்கா இல்லையாங்கிறத வந்து பார்த்துக்கணும். அது எப்படிங்கிறது இப்போ நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து இப்போ மெயினா வர வாய்க்கால். ஸோ இதில வந்து தான் வந்து நமக்கு ஒரு ஒரு பாத்தியா தண்ணி பாயும். நம்ம அது எப்படி பார்க்கணும்னா, இப்போ இந்த பாத்திக்குள்ள பாருங்க. எங்க காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ இந்த பாத்தியில பார்த்தீங்கன்னா இருங்க. இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த பாத்தியில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா அப்வர்ட்ஸா இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராடா விரிஞ்சு வந்திருக்கணும் வல்ல. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த இந்த தட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இதில பாருங்க. எல்லாமே வந்து இலை வந்து ஸ்ட்ரெய்ட்டா தான் மேலே போயிருக்கு. ஸோ ஸ்ட்ரெய்ட்டா இன் த சென்ஸ் எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ப்ராடா இல்லாம ஓரளவுக்கு ஸ்ட்ரெய்ட்டா மேலே போயிருக்கு. இதுதான் வந்து இண்டிகேஷன். எனக்கு வந்து சன்லைட் பத்தல அப்படிங்கிற இண்டிகேஷன். ஸோ ஆனா, இப்போ நான் இன்னொரு இடத்துல நல்ல சன்லைட் வர இடத்துல நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இதான் வந்து வாய்க்கால். ஸோ இதில நமக்கு வந்து செடி இருக்காது. இதில பார்த்தீங்கன்னா, இதில நல்லா வெளிய விரிஞ்சு வந்திருக்கா? இப்போ அங்க இலையெல்லாம் நல்லா வந்து ப்ராடா வெளிய நல்லா அகலமா வந்திருக்கு. இந்த ஏரியால நமக்கு டைரக்ட் சன்லைட் இருக்கிறதுனால நமக்கு வந்து இலை வந்து நல்லா வெளிய விரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் வந்து மெயின் இண்டிகேஷன். நம்ம வந்து சன்லைட் போதுமா? செடிக்கு பத்தலையா? போதுமாங்கிறதோட மெயின் இண்டிகேஷன் வந்து இதுதான். இலை வந்து நேரோவா போயிருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து சன்லைட் பத்தலைன்னு அர்த்தம். அதே மாரி இலை நல்லா விரிஞ்சு ப்ராடா இருக்குன்னா, சன்லைட் வந்து கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்துக்கு வந்து மொத்தத்துக்கு இதுவரைக்கும் 3 உரம் வந்து போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு உரம் வந்து ரெகுலரா எப்பயும் போல போடுற மாரி யூரியாவும், ஃபேக்டம் ஃபாஸும். அதுக்கு அடுத்த உரம் பார்த்தீங்கன்னா, இந்த சேம் யூரியா, ஃபேக்டம் ஃபாஸு கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கலந்து போட்டிருந்தோம். இப்போ 3வது உரம் என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யூரியா கூட மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து மேங்கனீஸு, அப்புறம் ஜிங்க் சல்ஃபேட்டு. ஸோ 4ம் கலந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் இந்த தடவை போட்டிருக்க உரம் வந்து தண்ணியில கரைச்சி விட்டோம். ஏன்னா,
உள்ளுக்குள்ளே வந்து போய் செடிக்கு போட முடியாது, அப்படியே நம்ம இறச்சி விட்டு வர முடியாது. ஏன்னா எல்லாம் தட்டெலாம் ரொம்ப வளர்த்தியாக போனதுனால உள்ளுக்குள்ளே போய் உரம் போடுறதுங்கிறது வந்து கஷ்டம். ஸோ அதனால் இந்த தடவை தண்ணி பாய்க்கிறப்பயே வந்து உரத்தை ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணியிலே கரைச்சி விட்டாச்சு. ஸோ உரம் போடுற வேலை மிச்சம் அந்த தடவை. இந்த தண்ணியில் கரைச்சி விட்றதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உரம் வந்து பிளான்ட்டுக்கு சாலியபுளாக வந்து போகிறப்பே போயிடும். ஸோ நம்ம உரம் இறச்சி விட்றத விட இப்படி போடுறது வந்து வேகமாக வந்து செடிக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இன்றைக்கி வீடியோ எதுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.